ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க பேனாசோனிக் ஏசி வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு போய்ட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா CSEU 12PKY3F 3 ஸ்டாரு. உங்களுக்கு இன்வெர்டர் மாடல் டைப். இது ஏசி 110 தான். அது இன்டோரு அவுட்டோர் பார்த்துங்க. இன்டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீ மெட்டாலிக்கில் வர்றது. இது ப்ளூ கோட்டிங்கோடு வரும். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கூவம் பீச் ஓரம் இருக்கவங்க அதிகமாக இது ரெஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. லீக்கேஜ் சீக்கிரம் வந்துடாது காப்பர் பைப்பில். இது இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் கேபிள் ப்ளஸ் காப்பர் கிட்டு 3 மீட்டர் காப்பர் கிட்டு இதிலே கொடுத்துருவாங்க. ஃப்ளாரிங் நட்டோடு வந்துடும். மேக்ஸிமம் ஃப்ளார் பண்ணே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் மெயினாக மாடல் செக் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியனாக இருந்தால் மாடல் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். பில்லில் உள்ள மாடல் வந்திருக்க மாடல் கரெக்டாக இருக்கா, இன்டோர் அவுட்டோர் மிஸ் மேட்ச் ஆகாமல் கரெக்டாக இருக்குதாங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க. சில டைம் அந்த மாதிரி ஆகிருக்கும். அப்போ இல்லை நீங்கள் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் டிஸ்மால்டிங் பண்ணி பேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் 2.5 ஃபில்ட்ரு கொடுத்துருவாங்க. இன்பில்ட்டாகவே இதில் பேக்கிங்லேயே வந்துடும். அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. அதே போல் இன்டோர் பிளேட் ஸ்லோப்பிங் பார்த்து நீட்டாக ஸ்பிட்ரோல் வச்சு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் வராது. இது கோர் கட்டிங் முடிஞ்ச அளவுக்கு கோர் கட்டிங் இந்த பிட்டு யூஸ் பண்ணலாம். இது சப்போஸ் அவைலபிள் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பிட்டு கோர் கட்டிங் பிட்டு இருக்கோ அந்த பிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஹோல் கிளியராக வரும். வாட்டர் லீக்கேஜ் உங்களுக்கு ஸ்லோப்பிங்கும் கரெக்டாக வெளியில் போகும். ஸ்டக்கேஜ் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நீட்டாக ஹோல் கரெக்டாக வந்துடும். வெளியில் டேமேஜ் வால் ரொம்ப டேமேஜ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கு ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள். இது இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பேக் டு பேக் தான். அவுட்டோர் ரெண்டு அப்படியே பால்கனிலே வைக்கிற மாதிரி தான் வருது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் பைப்பு இது கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு வேக்கம் பண்ணி கேஸ் ஓப்பன் பண்ணுங்கள். வேக்கம் பண்ணுறதுக்கு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. காட்டன் டைப்புன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அது போக இன்டோர் கனெக்ஷன் ஒயருக்கெல்லாம் கிளிப்பு போட்டிருக்கோம். வெளியில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காப்பர் லைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்ப் போட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல் அவுட்லெட் பைப்பு அவங்க கொடுத்துருக்க ப்ரிவிஷனில் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா லென்த் ஓசி நம்ம எவ்வளோக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். சென்னை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் நீட் அண்ட் கிளியராக. கிராமத்துலலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷனு. பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த யூட்ராப்லாம் போட்டு நம்ம பண்ணுறது எந்த டெக்னீஷியன் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏசி மட்டும் இல்லை, எந்த ஏசியாக இருந்தாலும் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ.